ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல ஸ்மார்ட் மணி எல்லாமே ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல இருந்து சத்தமே இல்லாம லார்ஜ் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோலயும் மிட் கேப் 150 இண்டெக்ஸ்ல ஒரு 3 நல்ல கம்பெனியை தான் நம்ம பார்க்க போறோம். உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம உடனே வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த வீடியோல எந்த ஸ்டாக்கையும் நம்ம பை ரெக்கமெண்டேஷன் இல்லை. இதுல பேசுற விஷயம் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிட் கேப் 150 இண்டெக்ஸோட வீக்லி சார்ட். இதோட கரண்ட் பிரைஸ் லாஸ்ட் இயர் என்ன ஹை பிரைஸ் இருந்ததோ அது பக்கத்துல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பிரைஸை இது பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி போச்சுன்னா இதோட விலை கடகடன்னு மேல் நோக்கி ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 150 இண்டெக்ஸோட வேல்யூவேஷனை பார்க்கலாம். இந்த மிட் கேப் 150யோட பிரைஸ் டு புக் 4.4 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் 33 கிட்ட இருக்கு. டிவிடெண்ட் 1%க்கு கீழே 0.8 தான் இருக்கு. இந்த மாதிரி பிரைஸ் டு ஏர்னிங் இருக்கிற இந்த மிட் கேப் 150 இண்டெக்ஸ்ல இதை விட கம்மியான பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோலயும் நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வேற வேற செக்டார்ல இருந்து டைவர்சிஃபை பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி செக்டார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்க்க போற கம்பெனியோட டியூரபிலிட்டி அப்படின்னா அதோட லாபம் பண்ற திறமை, அதோட ஸ்கோர் 70க்கு மேல இருக்கு. வேல்யூவேஷன் ஸ்கோரும் 70க்கு மேல இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. இது எந்த கம்பெனின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி நல்ல வேல்யூவேஷன் இருக்க கம்பெனியை தான் நம்ம பார்க்க போறோம். இதோட பிரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. இதோட செக்டார் PE 20, இதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கு. இந்த கம்பெனியோட 3 இயர்ஸ் ஆவரேஜ் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தாலும் 8.4, அதை விட இப்போ இருக்கிற பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இதோட பிரைஸ் டு புக் 2.1 இருக்கு. இந்த கம்பெனி நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஒரு வருஷத்துக்கு 15 ரூபா 50 காசு தராங்க. டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 3.4%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 13 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 12க்கு மேல இருக்கு. ஒரு டபுள் டிஜிட்ல டீசெண்டா இருக்கு. இதோட ஃபார்வர்ட் டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் என்ன கணிப்புல சொல்றாங்கன்னா 4.9 வரைக்கும் போலான்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற 3.4 டிவிடெண்ட் ஈல்டை விட ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமா டிவிடெண்ட் கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கப்படுது. அந்த மாதிரி நல்ல வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸோட இருக்கிற கம்பெனி தான் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். இப்போ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தோட ஃபினான்ஷியல் டேட்டாவை பார்த்துடலாம். இந்த கம்பெனி லாபம் பண்றாங்களா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறது. 2015ல 2 லட்சம் கோடி ரெவன்யூவா இருந்தது. இப்போ கடைசியா 4,33,000 கோடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. இவங்க நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வியாபாரத்துல லாபம் இருக்கா? அப்போ ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்ப்போம். 2015ல 5,600 கோடி லாபம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆபரேட்டிங் ப்ராஃபிட். இப்போ கிட்டத்தட்ட 26,000 கோடி வரைக்கும் அவங்க லாபம் பண்றாங்க. கடைசியா நெட் ப்ராஃபிட் 2015ல 2,700 இருந்த இவங்க நெட் ப்ராஃபிட் இப்போ 14,000 கோடி வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இருக்கு. இந்த டேட்டால இருந்து நமக்கு என்ன தெரியுது? அவங்க ரெவன்யூ வளர்ந்துட்டு இருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே இருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் வளர்ந்துட்டு இருக்கு. இவங்க கன்சிஸ்டண்டா லாபம் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த CAGR, 3 வருஷத்துக்கான CAGR, 5 இயர்ஸ்க்கான CAGR. இவங்களோட ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா டபுள் டிஜிட்ல தான் அவங்களோட CAGR இருக்கு. இப்போ நம்ம ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தோட டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸை சார்ட்ல பார்த்துடலாம். இதோட பிரைஸை பார்த்தோம்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி பிரைஸ் இப்போ மறுபடியும் மேல் நோக்கி ஏறத்துக்கான வாய்ப்பை காட்டிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் லெவலை பார்த்தோம்னா 20 டேஸ்க்கும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் அதோட கரண்ட் ப்ரைஸ் இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்க பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக யோசிச்சோம்னா இது அப் ட்ரெண்ட் நோக்கி போகலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணி மேல் நோக்கி ஏறும்போது. ரெண்டாவது டவுன் ட்ரெண்ட். இந்த சப்போர்ட்டை ஒருவேளை பிரேக் பண்ணா கீழ் நோக்கி இறங்கலாம். மூணாவது சைட்வேஸ் மார்க்கெட். இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நடுவுல சைட்வேஸ்ல டிராவல் பண்ணலாம். இப்போ இந்த டே சார்ட்டை நமக்கு கிளியரான பிக்சர் தரல. இதனால
கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வீக்லி சார்ட்டை பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தோட வீக்லி சார்ட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். இப்போ அதோட கரண்ட் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆல்ரெடி அதோட போன வருஷத்துக்கான ஹையை ப்ரைஸ் ஆல்ரெடி ஒரு புல்லிஷ் வீக்லி கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணி அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் அந்த லெவலை பிரேக் பண்ணாமலே மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதோட ப்ரைஸ் நல்ல புல்லிஷ் மொமெண்டத்தில் இருக்குது. 3 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் இருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அந்த 450 ரூபான்ற லெவலையே மறுபடியும் சப்போர்ட்டாக எடுத்து இந்த ப்ரைஸ் மேல் நோக்கி போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதோட பேட்டர்னை பார்த்தாலும் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குது. இது ஒரு ஷோல்டர், இது ஹெட்டு, இது ஒரு ஷோல்டர். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னாலே இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் மேல் நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா தான் டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் சொல்லுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்டார் பேங்கிங் செக்டார். இந்த மிட் கேப் 150 இண்டெக்ஸில் 4 நல்ல பேங்க்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ்லயும் நல்ல வேல்யூஷன்ல இருக்கிற 4 பேங்க்ஸ் இருக்கு. ஒன்று பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்று இந்தியன் பேங்க், மூணாவது யூனியன் பேங்க், நாலாவது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. நமக்கு இது 4 பற்றியும் இன்னைக்கு வீடியோ போட முடியாது. அதனால இதில் கம்பேர் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு பேங்க்கை நம்ம இப்போ செலக்ட் பண்ணலாம். இந்தியன் பேங்க்குக்கும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நான் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் பேங்க் ஸ்கோர் 22 எடுத்து வின்னராக ஆகுது. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவையும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் நான் கம்பேர் பண்ணதுக்கு யூனியன் பேங்க் ஸ்கோர் 26 எடுத்து வின்னராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த வின்னராக இருக்கிற யூனியன் பேங்க்கையும் இந்தியன் பேங்க்கையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? இப்போ இந்தியன் பேங்க்கையும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் நான் கம்பேர் பண்ணதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்கோர் 24 எடுத்து இந்தியன் பேங்கை விட அதிகமாக ஸ்கோர் எடுத்திருக்கு. ஃபண்டமெண்டல்ஸை கம்பேர் பண்ணாலும் யூனியன் பேங்க் இந்தியன் பேங்கை விட ஒரு பேராமீட்டர் அதிகமான ஸ்கோர் வாங்கியிருக்கு. டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் 11 எடுத்து இந்தியன் பேங்கை விட யூனியன் பேங்க் 2 பாயிண்ட்ஸ் அதிகமாகவே எடுத்திருக்கு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம யூனியன் பேங்கை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். யூனியன் பேங்கோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு இருக்கிற ஸ்கோர் 65, அதே போல் அதோட வேல்யூவேஷனுக்கு இருக்கிற ஸ்கோர் 63. 50க்கு மேலே இருந்தாலே நல்ல ஸ்கோர் தான். ஸோ 65யும் ஒரு டீசெண்டான நல்ல ஸ்கோர் தான் இந்த யூனியன் பேங்க்குக்கு. இதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். யூனியன் பேங்கோட ப்ரைஸ் டு ஏர்னிங் 6.3 இருக்கு. இது அந்த பேங்கோட 3 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ-ஆன 7.5 விடவும் கம்மியாக இருக்கு. செக்டார் பிஇ-ஆன 21 விடவும் கம்மியாக இருக்கு. இது அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பிரைஸ் டு புக்கை பார்த்தாலும் 1.1 இருக்கு. டிவிடெண்ட் 4 ரூபா 80 காசு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 3.1. கடனை பார்த்தீங்கன்னாலும் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தென் 1 0.3 தான் இருக்கு. பிரைஸ் டு க்ரோத்தும் லெஸ் தென் 1 0.3 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.6 இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸும் நியர் டு 1 இருக்கு. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இந்த பேங்க்குக்கு நல்ல வேல்யூவேஷனோட இருக்குன்றதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. ஒரே ஒரு மனக்கவலை எனக்கு என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 10 ஆர் அபோவ் 10 டபுள் டிஜிட்ல இருந்திருக்கலாம். இதோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 7. இதை தவிர மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் சிறப்பாகவே இருக்கு இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில். இப்போ யூனியன் பேங்கோட ஃபினான்ஷியல் டேட்டாவை பார்த்துடலாம். 3 வருஷம் இவங்க லாஸ்ல இருந்திருக்காங்க. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் இயர் 2021லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி 5 வருஷம் இவங்களோட ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் எல்லாமே அருமையாக இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வராங்க. இந்த பேங்க்கோட 3 வருஷத்துக்கான நெட் ப்ராஃபிட் சிஏஜிஆரை பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே இருக்குது. இவங்க கடைசி 3 வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த சிஏஜிஆர் 50%க்கு மேலே இருக்கிறதுக்கு காரணம். யூனியன் பேங்கோட சார்ட்டை நம்ம பார்த்தாலும் இது ஒரு பிரேக் அவுட்டுக்கு தயாராக இருக்கு. இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு இது தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் கீழே இறங்கி இப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி இந்த பிரைஸ் மேல் நோக்கி ஏறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யூனியன் பேங்க்கையும் ஒரு ஜூம் அவுட் பண்ணி வீக்லி சார்ட்ல பார்த்தோம்னா நமக்கு கிளியரான பிக்சர் கிடைக்குது. இதோட பேட்டர்னை பார்த்தோம்னா கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன பர்சன்டேஜை கொடுத்ததோ
அதே மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணால் இதுக்கு ஈக்குவல் பர்சன்டேஜ் இங்கே மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத தான் இந்த பேட்டர்ன் நமக்கு சொல்லுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிற 160 இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த விலை இன்னும் மேல் நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய அண்ணா இருக்காரு. இதுவும் மிட் கேப் 150 இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக் தான். இதோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்கோரை பார்த்தீங்களா 85 இருக்குது. இதோட டெக்னிக்கல் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குது. அதோட ஸ்கோர் 70 இருக்குது. இது எந்த ஸ்டாக் தெரியுங்களா? இந்த நேஷ்னல் அலுமினியம் கம்பெனியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இல்லை. ஏன்னா போன வாரம் growth ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நேஷ்னல் அலுமினியத்தோட ஃபினான்ஷியல் டேட்டா, அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக், டெக்னிக்கல் சார்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி டெலிகாம் செக்டாரில் இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு அதோட ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 90 கிடச்சிருக்கு. எக்ஸலண்ட்டான ஸ்கோர். அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்க்கு 53க்கு மேலே அதோட ஸ்கோர் இருக்குது. இது எந்த கம்பெனின்னு பார்த்துடலாமா? இப்போ நம்ம பேச போகிற கம்பெனி இண்டஸ் டவர்ஸ். இந்த கம்பெனிக்கு டிசம்பர் மாதம் லேட்டஸ்டாகவே நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வர தொடங்கியிருக்கு. புரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாம் இதுக்கு பை ரேட்டிங் கொடுத்து இதுக்கு ஹை லெவல் டார்கெட் ப்ரைஸஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி UAE, ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருக்க கண்ட்ரீஸ்லாம் இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா நல்ல நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் இவங்களோட ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் இன்னும் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இண்டஸ் டவர்ஸோட ஃபினான்ஷியல் டேட்டாவை பார்த்தோம்னா 2015 7,400 கோடி கிட்ட ரெவன்யூ பண்ணிட்டு இருந்த இண்டஸ் டவர் 2025 30,000 கோடிக்கு மேலே ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 2,000 கோடி கிட்ட இருந்தது, இப்போ 20,000 கோடியில் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பார்த்தாலும் அதே மாதிரி தான். 2,700 கோடி இருந்தது, கிட்டத்தட்ட இப்போ 10,000 கோடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. 50%, 60%ன்றதுலாம் நல்ல ப்ராஃபிட் மார்ஜின். இண்டஸ் டவர்ஸோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட 3 வருஷம் ஆவரேஜ் PE 17 இருக்கு. அதை விட தற்போதைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கு. இதோட செக்டார் PE பார்த்தீங்கன்னா 31 இருக்கு. அதை விட கரண்ட் PE சிறப்பாக இருக்கு. பிரைஸ் டு growth லெஸ் தென் 1 இருக்கு, 0.5. டெப்ட் டு ஈக்விட்டியும் லெஸ் தென் 1, 0.1 இருக்கு. இது நல்ல பேராமீட்டர்ஸ். இதோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 28 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30 இருக்கு. டபுள் டிஜிட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் பேராமீட்டர் என்னன்னா இவங்க டிவிடெண்ட் கொடுக்கறது இல்ல. இதை தவிர மற்ற வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் இந்த கம்பெனிக்கு சிறப்பா இருக்கு. இண்டஸ் டவர்ஸோட டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸை சார்ட்ல பார்த்துடலாம். இந்த கம்பெனியும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ப்ரீவியஸா ஒரு வாட்டி அட்டெம்ப்ட் எடுத்து அது ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஆகி பிரைஸ் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இண்டஸ் டவரோட பிரைஸ் மூவ்மெண்ட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இப்போதைக்கு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கும் இந்த சப்போர்ட் லைனுக்கும் இடையில தான் அதோட பயணம் இருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை மேல் நோக்கி உடைக்கும்னா இதோட விலை மேல் நோக்கி ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜோட லைன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் லைனை கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு கோல்டன் கிராஸ் ஓவரை பண்ணியிருக்கு. இந்த இண்டஸ் டவரோட பிவோட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அந்த டெக்னிக்கல் பேராமீட்டரை பார்த்தாலும் இதோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸா 420 இருக்கு. இந்த 420 ரூபாய்ன்ற ரெசிஸ்டன்ஸ் லெவலை இண்டஸ் டவர் பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி போனால் இதோட விலை இன்னும் மேல் நோக்கி ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா தான் அதோட டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் நமக்கு காண்பிக்குது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், எதுவும் பை ரெக்கமெண்டேஷன் இல்லை. இன்னைக்கு வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து கிடைக்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.